மனுக்கள் மீது நடவடிக்கை எடுக்காத அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு பிச்சை எடுக்கும் போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு. திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் பகுதியில் மக்கள் குறை தீர்க்கும் கூட்டத்திற்கு வந்திருந்த தாண்டிக்குடி பகுதியை சேர்ந்த கணேஷ் பாபு தங்களது பகுதியில் ஆக்கிரமிப்பு அகற்றம், அடிப்படை வசதிகள் செய்து தர வேண்டும் என உள்பட பல்வேறு கோரிக்கைகளை புகார் மனு மாவட்ட ஆட்சியரிடம் தொடர்ந்து வழங்கி வந்தாலும் எந்த அதிகாரிகளும் நடவடிக்கை எடுப்பது கிடையாது. மனுக்களை மட்டும் பெற்றுக்கொண்டு இன்று வரை உரிய நடவடிக்கை எடுக்காமல் காலம் தாழ்த்தி வருகின்றனர். இதனால் இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு பிச்சை எடுக்கும் போராட்டத்தை துவங்கியுள்ளேன். போராட்டத்தின் நோக்கம் அரசு அதிகாரிகளிடம் வழங்கிய மனுக்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் போராட்டத்தை செய்ய தூண்டியது. அதேபோல் கொடுத்த மனுக்கள் மீது உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதற்காக போராட்டம் நடத்துவதாக கூறினார். 4 தட்டுக்களை வைத்து ஆட்சியர் அலுவலகம் முன்பு பிச்சை எடுத்ததால் பரபரப்பு. திங்கட்கிழமை மதியம் 3 மணி அளவில் கிடைக்கப்பெற்ற தகவல். இன்று 23/2/2026 திங்கட்கிழமை திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மக்கள் குறைக்கும் நாள் கூட்டத்தில் தாண்டிக்குடி கணேஷ் சார்பாக நான் ஏற்கனவே பல முறை மனு கொடுத்திருக்கேன். அந்த மனுக்களை பெற்றுக்கொண்ட அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்காத காரணத்தால் தற்போது இன்று நான் பிச்சை எடுக்கும் போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கேன். ஏன்னா முதலமைச்சர் என்ன சொல்றாரு, பொதுமக்கள் கூடிய மனுக்கள் 30 நாளுக்குள்ள தீர்வு ஏற்படும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. நான் இங்க வருஷ கணக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நம்ம மாவட்ட ஆட்சியர் அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அனுப்புறாரு. ஆனா அந்த அதிகாரிகள் முறையீடு செய்வதற்கு துணையா இருந்துகிட்டு முறையா நடவடிக்கை எடுக்காம பொதுமக்கள் அலக்கழிக்கிறாங்க. இது அரசுக்கு விளக்கும் வகையில் இன்று எனது கோரிக்கைகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க கீழ்கண்ட அனைத்து துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து பல்வேறு துறை அலுவலகங்களில் முடங்கி கிடக்கும் எனது மனுக்கள் உரிய நடவடிக்கை எடுக்க கோரி இன்று நான் பிச்சை எடுக்கும் போராட்டம் நடத்தினேன். இந்த பிச்சை எடுக்கிற காசை வச்சு இந்த கோரிக்கைகளை நம்ம முதலமைச்சருக்கு மற்றும் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளுக்கு பதிவுத்தாள் அனுப்பி விடுப்பேன். அதுக்கடுத்து நீ பிச்சை எடுக்கும் போராட்டம் நடத்துறேன். பாளையத்துல இருக்க நூலகத்துல பழைய கதை வச்சு அடிப்படை, அதாவது அந்த பழைய கதை போட்டு தரமட்டம் வேலை பார்த்தாங்க. அதை தரமா செஞ்சு கொடுக்க நான் மனு கொடுத்திருந்தேன். ஆனா அங்க இருக்கக்கூடிய ஒருத்தர் போன் பண்ணி என்னை மிரட்டுறாரு. ஏயா கணேஷ் பாபா, நீ ஓயாம மனுவா போட்டு தள்ளிக்கிட்டு இருக்கியா, பேசாம இன்னோட இருக்க மாட்டேன் அப்படின்னு மிரட்டுறாரு. ஒரு அரசு அதிகாரி பொதுமக்கள் சேவை செய்யற தலைவர் செய்யற அந்த ஒப்பந்ததாருக்கு துணை போய் என்னை மிரட்டின அந்த போன் பேசுற அந்த ஊழியர் மேல் நடவடிக்கை எடுக்கணும். உடனடியாக பாளையம் பேரூராட்சியில் இருக்கக்கூடிய அந்த நூலகத்தை தரமானவர் கட்டித்தரணும். இதே மாதிரி அனைத்து அரசு அலுவலகங்களையும் தரப்பாளர் கட்டித்தரணும்னு சொல்லி நான் மாவட்ட ஆட்சியர் கேட்டுக்கிறேன். அந்த அதிகாரிகள் ஆய்வு செய்யணும். அதிகாரிகள் ஆய்வு செய்யறதே கிடையாது, சும்மா அப்படியே விட்டுறாங்க. அவங்க வீட்டுக்கு அந்த பழைய கதவை போடுவாங்களா? நான் பல தடவை 2 தடவை வீடியோ எடுத்து அனுப்பிச்சுட்டேன். ஆனா நம்ம மாவட்ட